மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். எதிர்வரும் 36 மணி நேரத்துக்குள்ள அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை அவதான நிலையம் தெரிவிச்சிருக்குது. கடந்த 30 ஆண்டுகள்ல பெய்யாத மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம்தான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்குது. வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம், அதே போல வடகிழக்கு மாகாணங்கள்ல அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கண்டி, குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. 2ஆம் நிலை எச்சரிக்கையாக 7 மாவட்டங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்குது. முதல் நிலையில் இருக்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்கள் சொல்லி 3 மாவட்டங்களை கணிச்சிருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 19 பிரதேச சபைகள் உள்வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகும் பட்சத்துல இவைகள் 2ஆம் நிலை எச்சரிக்கைக்கு உள்வாங்கப்படும் அப்படின்ற ஒரு அச்ச சூழலையும் இப்போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையத்தினுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்த் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. மண் சரிவினால் இறந்தவர்களை மீட்கின்ற பணி தொடர்ச்சியாக நடந்து வருது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில கம்பள பிரதேசத்தின் குறுங்குவத்த வெளிக்கந்த பகுதி பாரிய மண் சரிவினால் பல்வேறு வீடுகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில 8 பேர் உயிரிழந்த நிலையில 6 பேருடைய சடலங்களை கண்டெடுத்தாங்க. நேற்றைய தினம் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள்ல பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் எமது நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் மேற்கொண்ட மீட்பு பணியில 15 வயதுடைய சிறுவனுடைய பிரேதம் கண்டெடுக்கப்பட்ட செய்தி பதிவாகி இருந்தது. அந்த தாயினுடைய அழுகுரலை கேட்பதுக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. 2 வாரங்கள் கடந்ததுக்கு பின்னாலும் இப்போதும் சடலங்கள் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. மேலும் மற்றவருடைய சடலத்தை தேடுகின்ற பணி மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்படுது. சிங்கப்பட்டிய பிரதேசத்து மக்களுடைய அங்கலாய்ப்பு, அவர்களுடைய மனவேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ள பிரளயத்தினால் மண் சரிவினால் தமது வீடுகள் இடிந்து போகல, சேதமாகல, கற்கள் பாறைகள் விழுந்ததுனாலதான் அந்த சேதங்கள் உருவானது. வீடுகள் முற்றாக சேதம் அடைஞ்சிருக்கு. துப்புரவு பணிகள் கூட மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், இந்த அனர்த்தத்துல 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியை மரணித்த சம்பவம் பதிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமானதாக இருந்தது. அவரோட பிரதேசத்துல எல்லாம் பயங்கரமான பாறைகள், கற்கள் விழுந்து கிடக்கிறத பார்க்க முடிந்தது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வீடுகளுக்கு மேற்பரப்பில் இருக்கின்ற மலை பிரதேசம் அம்பிலுவ இதுல காடுகள் அழிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில கற்கள் உடைக்கப்பட்டு ஒரு ப்ரொஜெக்ட் நடப்பதாகவும், கற்கள் உடைக்கின்ற ஒரு ப்ரொஜெக்ட் நடப்பதாகவும், இந்த செயற்திட்டத்துல இருந்த கற்கள் தான் நீரோட நீராக உருண்டு இந்த மக்களுடைய வீடுகளை இப்படி சேதத்துக்கு உட்படுத்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வனம் எப்படின்னு கேட்டா பாதுகாப்பான வனப்பிரதேசமாக இருந்தும் யாரோ காடு அழிக்கிறாங்க. அந்த பிரதேசத்துல ஏதோ ஒரு வகையில கற்கள் உடைக்கப்பட்டு வியாபாரம் நடக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த சேதம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. உண்மையில பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. வெடில் போட்டு துளையிடப்பட்ட கற்கள் விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இது குறித்து நிச்சயமாக குறித்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி இது யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள், ஏன் பாதுகாப்பு இல்லாத இடங்கள் இப்படியான விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுதான் சால சிறந்தது என்பது மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுதல். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பி போச்சு. அதே போல பல தேரர்களுக்கும் வருத்தங்கள் ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில ஒரு சாஸ்திரக்காரருக்கும் கொஞ்சம் வருத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்ல முத்தின ஒரு வருத்தமாகத்தான் இதை மீசா டிவி பாக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ள அனர்த்தம் வரும் என்பதை 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி நான் சொல்லி இருந்தேன். அந்த அனர்த்தம் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். கனமழை பொழிய ஆரம்பிக்கும், வெள்ளம் வரும், மண் சரிவு வரும், பூகம்பம் வரும். இதனால நாடு தாங்க முடியாத பெரும் அனர்த்தத்தை எதிர்கொள்ளும். அரசால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் அந்த அனர்த்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னாரு. பூகம்பம் வரலையே என்று ஊடகவியலாளர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, 2026ஆம் ஆண்டு அந்த பூகம்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி கணிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுரகுமார திசாநாயக்க ரட்ட அனுரட்ட என்ற வார்த்தையை சொன்னதுல இருந்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ரட்ட அனுரட்ட சொல்றதுக்கும் இந்த அனர்த்தத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடு ஒரு சிங்கள தேசம், பௌத்த தர்மத்தால் ஆட்சி செய்யப்பட வேண்டிய ஒரு தேசம், அதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அனுரகுமார திசாநாயக்க
ரட்டானுருட் என்று சொல்லிட்டாரு. அந்த சந்தர்ப்பத்துல தான் நான் இந்த ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் நடந்திருக்குது. கோட்டாபய ராஜபக்ஷ இந்த நாட்டினுடைய தலைவரா வருவார் என்று சொன்னேன். அதுவும் நடந்துச்சு. கோட்டாபய ராஜபக்ஷ ஃபெயில் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்துச்சு. நான் சொல்லுகின்ற ஆலோசனைகளை கோட்டாபய ராஜபக்ஷ கேட்டு நடந்தா 2030 ஆண்டு வரைக்கும் அவர் ஜனாதிபதியாக இருப்பாரு என்று சொன்னேன். அவர் கேட்கல. 1 வருஷத்துல வீட்டுக்கு போவார் என்று சொன்னேன். அதுவும் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. 2028 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு யுத்தம் வருமாம். அது இன ரீதியாக கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்குமாம். வெளி சக்திகள் ஜனாதிபதியை இயக்குவாங்களாம். அதனால இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்த அனர்த்தங்கள்ல இருந்து நாட்டை பாதுகாக்கணுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு பௌத்த தர்மத்தை வச்சு ஒரு ஆட்சி செய்கின்ற ஜனாதிபதி இருக்கணும். அவரால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அதுக்கு மேல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுரகுமார திசாநாயக் அவங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறைமை இல்லாமலாக்கி 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இந்த நாடு 60 அடி உயரமுள்ள மிகப்பெரிய வெள்ளத்துல மூழ்கி சேதத்துக்குள்ளாகும். அதை யாராலும் தடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் அள்ளி விட்டாரு. கொஞ்சம் வித்தியாசமான சாஸ்திரம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா சாஸ்திரக்காரர்களும் ஏதோ ஒரு வகையில பொய்களை அவிழ்த்து விடுவாங்க. இந்த ஒரு சாஸ்திரக்காரர் மட்டும் ரொம்ப வித்தியாசமா அரசியல் விஞ்ஞானம் கலந்த ஒரு கலவையில இதை சொல்றாரு. எங்க கடைசி நின்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாடே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி இனவாத ரீதியான ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சாஸ்திரம் மந்திரம் அது இது அதுக்கு பின்னால ஓடுகின்ற ஜனாதிபதிகள் நிறைய பேரை நாங்க பார்த்துட்டோம். மஹிந்த ராஜபக்சையும் ஒரு இடத்துல விழுந்தாரு. கோட்டாபய ராஜபக்சையும் ஒரு இடத்துல விழுந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அனுரகுமார திசாநாயக்கை இணைத்து வருவாராக இருந்தால் அதுக்கான சிகிச்சையில நான் வழங்குவேன், ஆலோசனைகளை வழங்குவேன் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிற இடத்துல அனுர்குமார திசாநாயக்க இருப்பாரா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை என்பது தெரிய வருது. ரொம்ப சாணக்கியமான, ரொம்ப தூர நோக்கில சிந்திக்கின்ற, அறிவு ரீதியாக பேசுகின்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஜனாதிபதியாகத்தான் இப்போது மக்கள் அவரை பார்க்கிறார். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அந்த நிதியத்துக்கு 3400 மில்லியன் ரூபாய் கிடைச்சிருக்குது. இந்த நிதியத்துக்கு பணம் வழங்கிய நாட்டை நேசிக்கின்ற நல்லுள்ளம் கொண்ட ஒவ்வொரு பிரஜைக்கும் இறைவன் மன ஆறுதலையும் மன நிறைவையும் தேக ஆரோக்கியத்தையும் தொழிலிலே அபிவிருத்தியும் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிதியம் பற்றி, இந்த நிதியத்துக்கு பணம் வழங்குவது பத்தி சந்திரிகா குமாரதுங்க அவங்க பணம் வழங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மைத்திரிபால சிறிசேனா அவங்ககிட்ட ஊடகங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய மையத்தில இருந்து அவ பணம் கொடுத்திருக்கிறா. அப்படியான ஒரு மையம் எனக்கு இல்ல, அதனால கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இங்க பணம் கொடுத்தவங்க எல்லாம் இது போன்ற மையங்களை வச்சவங்க இல்ல. ஒரு சிறு குழந்தை கூட வீட்டுல மிட்டாய் வாங்க வைத்திருந்த உண்டியலை கூட கொடுத்து உதவினாங்க. இவ்வளவு காலம் அரசியல் செஞ்சதை விட அரிசி வியாபாரம் செஞ்சிருக்கலாம். அவருடைய தம்பி டாக்டர் சிறிசேனா கூட 10 கோடியை கொடுத்து உதவி இருக்கிறாரு. எதனால மைத்திரிபால சிறிசேனா அவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கறதுக்கு முடியாமல் போனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் இல்லை என்பது மட்டும்தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தவர் நாட்டை எவ்வளவு தூரம் நேசிக்கணும், மக்களுடைய அவலங்கள் என்னன்றது நமக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில கூட சந்திரிகாக்கு இருக்கின்ற மையம் போல எனக்கு ஒரு மையம் இல்லையே, இருந்திருந்தா கொடுத்திருப்பேன் என்று கடந்து செல்லுகின்ற இடத்துலதான் இவர் இருக்கிறதாக இருந்தால், நம் நாட்டுக்கு கிடைத்த ஜனாதிபதிகள், கடந்த கால ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள் என்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. நாம ராஜபக்ச என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு எங்களிடம் உதவி கேட்டால் நாங்கள் உதவி வழங்குவோம். $1 போட்டவங்களை $2 போட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல்தனமான ஒரு பதில சொல்லி இருந்ததும் சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது. உண்மையிலே ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினுடைய மகனாக மிக முக்கியமான இடத்துல இருக்கின்ற ஒருவர் பேசுகின்ற பேச்சா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. அரசு கிட்டத்தான் உதவி செய்வீங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த கட்சி சார்ந்தோ அவர்களுடைய பிரதிநிதிகள் சார்ந்தோ எந்த ஒரு நிவாரண பணிகளும் இடம்பெற்றதாக தெரியல. வெறுமனே பேசவும் கதைக்கவும் விமர்சிக்கவும் தான் தெரியுது. பாராளுமன்றத்துக்கு கூட்டுங்க, கதைக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. போற இடங்கள்ல அதிகாரிகள் சொல்றோம், ஆவணங்கள் இருக்கான்னு கேட்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வாரீங்க. ஆனா எந்த உதவிகளும் செய்த மாதிரி தெரியல. இப்ப என்ன சொல்றீங்களா, கேட்டா செய்வோம் அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு பதில சொல்லியிருக்கிறீங்க. கேட்டு செய்யற அளவுக்கு நாடு கிடையாது. கேட்காமல் செய்கின்றவர்கள் தான் ஓடி ஓடி உழைக்கிறவர்களை பார்க்க முடியுது. அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா உங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி அமைய போகுதோ அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது கேள்வியாக எழ ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஒன்றும் நிவாரண பணிகளோ நிவாரணங்களோ கொடுக்க போக தேவையில்லை. உங்களோட கட்சிக்காரர்கள்
அவங்களோட கையையும் வாயையும் வைத்தையும் கட்டி போட்டாலே போதும், நாடு நல்லா இருந்திருக்கும். இப்போது வெளியத்து பிரதேச சபையினுடைய மொட்டு கட்சியை பிரதித்துவப்படுத்திய முன்னேநாள் தவிசாளரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செய்து 22ஆம் திகதி வரைக்கும் அவரை விளக்குமறையில் வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு மொத்தம் 12 மாதங்கள்ல 4 கோடி ரூபாய் இவர் செலவு செய்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 3,60,00,000 ரூபாய் சொத்துக்களாக பணங்களாக சேகரிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் 30 ஆண்டுகள் பிரதேச சபையில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. எனவே இப்படியான விஷயங்கள்ல தான் நாடு இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்போது நாட்டுல வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அனர்த்தங்கள் என்ற ஒரு விஷயம், மழைவீழ்ச்சி அதிகமாக பதிவாகிற சூழ்நிலை இருப்பதனால எமது பிரார்த்தனையிலும் எந்த அனர்த்தங்களும் மீண்டும் ஒரு முறை சீற்றம் கொள்ளாமல் இருப்பதற்கும், இயற்கையும் சீற்றம் கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்து நாடு மீளெழுச்சி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.